ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சாஃப்ரான் ட்ரிபிள் ஸ்டுடியோஸ் வழங்கும் மாடி மேலே கேடிஸ். ஓகே, வணக்கம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து ரெஸ்பாண்ட் படம் ப்ரொமோஷனில் இப்போ இருக்கோம். ரெஸ்பாண்ட் படத்துலேருந்து ஹீரோ வந்து நான் தான். ஸோ நானே வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணுற நிலைமையில இருந்ததுனால நானே ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் செகண்ட் ஹீரோ வந்து சதீஷ் ப்ரோ. அவரை வந்து ரீட்டா எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க. திண்டுக்கல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும், திண்டுக்கல் ரீட்டா அதான் வரட்டா அப்படின்னு அவர் அந்த பக்கம் ஓடி போயிட்டாரு. அண்ட் வந்து தினேஷ் ப்ரோ, அவர் தான் வந்து சர்ப்ரைசிங்கான ஒரு ரோல். அவர் தான் இன்றைக்கி சண்டே அதுமா ஆஃபீஸில் உட்கார வச்சிட்டாங்க அவரை. ஸோ வேறு வழி இல்லாமல் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. நான் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன ஹீரோ நினைக்கலாம், பட் ஆனால் இப்போ அது தேவையில்லை. ஜோக் இல்லையா இன்ட்ரோடக்ஷனே நமக்கு தெரியல. ஸோ அடுத்ததான் வந்து அவர் தான் இந்த படத்தோட வில்லன் பூபாலன் அண்ணா. இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். படம் வந்து சிறப்பான வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக சமயபுரத்துக்கு வந்து உண்டு அங்கப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால அவரால் வர முடியல. அண்ட் ஃபைனலி இந்த படத்தோட டைரக்டர், எடிட்டர், ப்ரொடியூசர், சினிமாட்டோகிராஃபர், எவ்ரிதிங் ஒன் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி இருக்க டைரக்டர் வந்து ரிங்டோனை ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த ஒன் மேன் ஆர்மியாக இருக்க டைரக்டர் சார் வந்து இங்கே வர முடியல. ஏன்னா அவருக்கு வந்து த ஒன், அவர் வந்து வைரல் ஃபீவரில் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வர முடியல. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் படத்தில் வந்து அந்த அவ்வளோ சூப்பரான படத்தை ஒரு தூணா தாங்கி பிடிக்கிற கேரக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். அதனால இன்னைக்கு இவங்களை நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். மிச்ச நாளில் நம்ம யார் வராங்களோ அவங்களை வச்சு நம்ம இன்டர்வியூ பண்ணி முடிப்போம். ஓகேவா? ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் ரோஹித் ராஜ். நான் இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு நாங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்தில் நான் வந்து இப்போ ஹோஸ்ட்டாக வந்திருக்கேன். இப்போதைக்கு நாம் முதல்ல பார்க்க போகிறது அனைவராலும் தளபதி என்று அழைக்கப்படும் ஷார்ட் பிலிம் உலகத்தின் தளபதி, நாளைய உலகத்தின் தளபதி, தளபதி வெற்றி கொன்ற என்று அழைக்கப்படும் கௌரி சங்கர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. வாங்க. இந்த பக்கம் நான் யாரை வந்து வெல்கம் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த படத்துல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்மே செம ஃபன்னா ஜாலியாக வந்து கூட இருக்கீங்களா வைபா வச்சுட்டு இருக்க ஹரி அவர்களை நம்ம அன்போடு வரவேற்கிறோம். ஒரு கேக் துண்டு கொடுத்து வரவேற்போம். நான் எங்காலும் சிப்ஸ் தருவேனே ப்ரோ, வாய் காட்டுங்க, சாப்பிடுங்க. அழகா கவுராரு பார்த்தீங்களா? கவுது. ஸோ இப்போ நம்ம ஷோக்குள்ள போயிடுவோங்களா? போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, இனிமேல் தான் நம்ம வந்து ஷோக்குள்ள போகிறோம். நீங்கள் படத்தை பற்றி, ஏன்னா நம்ம வந்ததே வந்து ப்ரொமோஷனுக்காக தான் இல்லையா? நீங்கள் வந்து சாப்பிட்றதே மனக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஐயா ஷூட்டில் இருக்கும்போது ஃபோன் இல்லை. எங்களோட படம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம எங்கிட்ட மைக் கொடுத்துடலாம். எங்கள்கிட்ட நம்ம கேள்விகள் எதாவது கேட்போம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம தலைவர்கிட்ட ரெஸ்பாண்ட், இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அதை பற்றி எதனா சொல்லுங்கள். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக போட்டுச்சு. செம்ம ஜாலி பண்ணு. டிகே தான் மறக்க முடியாது. ஓ மை காட், டிகே என்ன பண்ணறவங்கள மறக்க முடியலன்னா சொல்றீங்களே. கதவு பூட்டிட்டாங்கப்பா உள்ள விட்டு. டிகே இது தப்பா இருக்கியா? என்ன இது? செட் சொல்லலாம். ஓகே. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது செட்டில் ஒருத்தரை சொல்கிறேன் நான். அவர் தான் இந்த படத்துக்கு மெயின் ஆள், ஹீரோவே அவர் தான். மதன கோபால் தான். அவரு நல்லா எப்படின்னா சினிமா நல்லா பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார்ல. அவரை மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுங்க லைஃப்ல. ஆமா கரெக்ட் தான். மனுஷனே நீங்க தான் டக்குன்னு சொன்னா. ஆமா அது ஒண்ணு இருக்குது. ஒண்ணு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா, பேசணும், அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இல்ல இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே தளபதியோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, அவர் ஸ்பீச்சுக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. அது ஒண்ணு. அப்புறமேட்டு அவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அது ஒண்ணு கத்துக்கிட்டேன் வாழ்க்கையில. ஒண்ணு, ஷூட்டிங் ஸ்பாட்டை விட எல்லார்ட்டையும் மதிக்கிறது, மரியாதை வச்சு இது பண்ணுறது, அதை நானும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து மூலியமாக கற்றுக்கிட்டேன். கோவப்படக்கூடாது, இந்த ஒரு நம்பிக்கை நாயகனா திகழ்ந்திருக்காரு நம்ம மதன கோபால். அப்படி நின்னாரு, அப்படி உயர்ந்து நிற்கிறாரு. அந்த மாதிரி உயர்ந்து நிற்கிறாப்புல. அவருடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்க நம்ம தளபதி ஸ்பீச்சுக்காக நம்ம போக போகிறோம். உங்களுடைய இந்த ரெஸ்பாண்ட் ஷூட்டிங் டேஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் எதனா ஒன்று சொல்லுங்க. இந்த மறக்க முடியாத சம்பவம்னா, அந்த கடைசியா ஷெட்யூல்ல அப்போ ஃபோர்த்து இல்ல அவருக்கு தோல் மேல கை போறது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. என்ன பண்ணீங்க?
எபிசோட்ல ஷூட் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பஞ்ச் விட்டாரு. அது அது வந்து சீரியஸா அங்க போயிட்டு இருக்கு, ஓகே கதை சீரியஸா போயிட்டு இருக்கு. இவர் வந்து ஸ்கோர் பண்றாரு, எல்லாரும் முன்னாடி இவருக்கு வந்து தெரியணும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படின்னே பஞ்ச் விட்டாரு. இல்ல அப்போ போயிட்டு இருக்கோம், டைலாக் சொல்லி முடிப்பாரு. பிரிட்ஜ் அந்த இடத்துல டென்ஷனா இருப்பாரு. சரி கூல் படுத்துறதுக்கோசரம் அவரு அப்படிதானே பைத்தியம் அப்படின்னு சொன்னேன். அது டைலாக்கா வரும் அப்படின்னு நினைச்சேன். அண்ணன் வெளியில தான் இருந்தாரு, சரி கேட்காதுன்னு நினைச்சேன். எல்லாம் சிரிச்சு கோத்து விட்டாங்க. தலைவர ஸ்பாட்ல இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி மேல வரான். பரவாயில்ல, சரி இருக்கட்டும், விடு சக்சஸ் தலைவர். ஆகட்டும். நம்ம தம்பி தானே. சில உண்மைகள் கசகதான் செய்யும். சரி விடுங்க, டப்புன்னு பகிரங்கமா சொல்லிட்டாரு அந்த இடத்துல. நீ சொல்றதும் ஸ்கோரா இருக்கு. ஸ்கோர் அதிகமா இருக்கு. ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு கேம் ஷோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ நாங்கள் ஒரு கேம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அந்த கேம் வந்து என்ன மாதிரி ஒரு கேம்னா, நாங்கள் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு பஞ்ச் டைலாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஃபேமஸான தமிழ் மூவி பஞ்ச் டைலாக். அதை வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பன்னோ சிப்ஸோ வந்து நீங்கள் வாயில் வச்சுட்டு ஆப்போசிட்டில், அதாவது நீங்கள் வாயில் வந்து பண்ணை வச்சுக்கிட்டு அந்த டைலாக் சொல்லணும். அந்த டைலாக் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னா அவர் வின்னு. ஓகே, அதுதான் கேம். இப்போ வந்து அவுட் ஆனவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சேலஞ்ச் இருக்குது, அதுதான் இப்போ இங்கே ஹைலைட்டு. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாங்களா? போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வாயில் வச்சுக்கிறீங்க? இது பண்ணு. தெளிவா பேசுங்க. பண்ணு தாங்க சொன்னேன், பண்ணு சொன்னேன். ஏன் கேக் இருக்குல்ல, அது யார் ஃபர்ஸ்ட் வாயில் வச்சுக்கிறீங்க? கேக் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். முழுசா இல்லைங்க. ஐயா ஐயா இந்த என்னையா இது? யோ, ஏன் எப்படி பண்றீங்க? உனக்கு சாப்பிடணும்னா நாங்க தனியா வாங்கி தரோம். கேம்குள்ள வந்து அப்படி கூடாது ப்ரோ. உள்ள துருத்துங்க ப்ரோ, காமிச்சலாம். இன்னும் கூட துருத்துங்க. முழுகன. போதும் தலைவா, நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி சொல்லல. நீ எடுங்க தலைவா. ஓகே, இறக்குவோமா? மொத ஐயோ, டைலாக் அது இவங்கிட்ட தனியா சொல்லுவியா? இந்த டைலாக் தனியா சொல்லு, அவர் கண்டுபிடிச்சு. செக்மெண்டே மறந்துட்டு சாரிங்க. நீ டைலாக் நான் சூஸ் பண்ணி கொடு, நான் சொல்றேன். ஓகே, இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். தலைவா மைக் வேணுமா? என்ன சிரிச்சிருக்கிற? அவ்வளவு காமெடி நான் டைலாக் சொல்லி. இருங்க இப்போ தளபதி கமாத்துல என்னடா சொல்ல போறேன்? பிடிக்கலன்னு வையே. போனு யோ, இது வந்து நடிச்சு காட்டுறது இல்ல, நீ பேசி காட்டணும். கையில கொடுத்துருக்கேங்க. ரொம்ப தப்பா இருக்குடா. டேய், அப்படியா? பெரிய ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களே. இருப்பா. ஆக்ஷன் நோ. டயலாக் மட்டும் சொல்லு. ஓ, பேரை கேட்டா சும்மா அதிருது. சும்மா பேரை கேட்டோம்னா அதிருது இல்ல. திண்டாயா கேக்க. ஆக இது ரொம்ப சிம்பிளான டைலாக் தான். நம்மளால வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு திங்க முடியுமான்ற சந்தேகத்துல அந்த கேக்க முழுங்கி போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து அப்படியே தடபுடலா நடக்கிறதுக்காக வர்ண பகவானே வந்து மலையை பொழிஞ்சு வாழ்த்திருக்காரு எங்க எல்லாரையும். ஆமா, ஆக்சுவலி மழை பெய்யுது. இந்த செக்மெண்டோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தான். தலைவர் தோத்துறாரு. ஸோ ஒரு சூப்பரான சேலஞ்ச். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரே டைலாக் தான் சொன்னோம், அந்த வின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால இப்போ நாங்க ஆக்சுவலி பிளேஸ் ஷிஃப்ட் பண்ண போறோம். ஏன்னா மழை பெய்யுது. ஸோ இங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு சொடுக்கு போட்டவனே தெலுங்கு 10 தருவேன் டக்குனு எல்லாரும் அட் டைம்ல வந்து போடுவோம். ரெடி 1 2 3. நடிக்கிறாங்கயா, ரியல் ஆக்டர்ஸ் ப்ரோ. எப்படி தளபதி எப்பவுமே அழகா இருக்கீங்க, என்ன கதை இது? பக்கத்துல இருக்கேன்னா அதனால. இப்போ போன ஈவெண்ட்ல நம்பால் கண்டுபிடிச்சு ஜெயிச்சு மகுடத்தை சூட்டிட்டாரு. அப்படிதான் சொன்னா. சாரி சூட்டிட்டாரு. சாரி, பிளண்டர் மிஸ்டேக். இப்போ நம்பால் தோத்துருக்காரு. அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து எங்க தலைவர் டிகே வந்து கொடுப்பா. அப்படி நீ உங்களுக்கு சேலஞ்ச் அதுதான். ஓகே, ஒரு ரொமான்டிக் சீனை வந்து நீங்க அவர்கிட்ட பண்ணி காட்டணும். ஓகேவா? ஆனா அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஒரு வேரியன்ட் சொல்லுவோம். சோகமா இருக்க மாதிரி சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்கன்னு சொல்லுவோம். நீங்க அதே மாதிரி நீங்க பண்ணி காட்டணும். ஓகேவா? அதுதான். நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, உன் மேல ஆசைப்படல, இதெல்லாம் நடந்துருமோ பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. இதுதான் டைலாக். இதை நீங்க அழுத்திக்கிட்டே சொல்றீங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அழுந்துகிட்டே சொல்லணும், அவரை பார்த்து அழுவணும், பயங்கரமா அழுந்து சொல்லணும். சுந்தர்களே இப்ப ஆக்டிங் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப அழுகிற அழுகல அப்படியே கண்ணீர் துளி வந்து இந்த டேபிள் சீனது இந்த தட்டை அப்படி சிப்ஸ் நனைஞ்சி ஊறி போகணும், அப்படியே பறக்க போய் எடுத்தா சொட்டணும் தண்ணி, மிரனால வந்து வாரி வச்சு அதே அடுத்த ஒரு கெஸ்ட் கொடுக்கணும், அப்படி கண்ணீர் வழி போகுது. அவ்வளவு பேசணும். ஓகேவா, ரெடியா போவோமா? So guys, challenge accepted. Come on. அழகா இருக்குன்னு நினைக்கல, சரி உன்னை லவ் பண்றேன்னு நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அழுவணும்டா அழுவுடா ஹரஹர மகாதேவ வாய்ஸ் எடுப்பே போல, அழகா இருக்குன்னு நினைக்கல அந்த மாதிரி எடுத்துவாரு போல அவரு. அதே டைலாக் கோவமா நீங்க சொல்லணும் brother. கோவமா ஹே அது உன்னைத்தானே தானே எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் நீ எந்த ஊரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, உன் மேல ஆசைப்படல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்லட்டுமா? இந்த சேலஞ்ச் இந்த போன் இருக்கு, போன் இருக்கு, அதுல பீஜம் போலான்றீங்களா? ஓய் ஏய் நான் அதெல்லாம் சொல்லல தப்பா இருக்கே. ரோஜா பூமாலை ஐயா டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஒரு வாட்டி சொன்னா என் பேச்ச நானே அது இல்ல நீ பண்ணதெல்லாம் போதும், வெளில போன்ற ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. ஏதோ ஒரு காமக்கேலக்கோ ஏதோ காம அதான் எல்லா டைமும் அதே அதுல காமேதி சேலஞ்ச்ல எங்க தளபதி ஐயா தோத்துருக்காரு. ஆமா, ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா அது ஒரு மேட்ச் டிராவான ஒரு செஷன் தான். இப்போ நம்ம வந்து படத்தை பத்தி சில கேள்விகள் நம்ம டீம் மேட்ச்ல கேட்போம். ஓகேங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல கண்டிப்பா இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன். இது பிரமிச்சு போய் நின்றுருக்கேன். பிரிட்ஜு ஒரு சீன் நடிப்பாரு, அது 4th எபிசோட்ல ரிலீஸ் ஆனவர் உங்களுக்கு தெரியும். இப்ப அண்ணனுக்கு தான் அடுத்த கேள்வி. தளபதி அது என்ன தளபதி? என்னப்பா நேத்து ஈவெண்ட்லயும் இதே கேக்குறீங்க, இப்பயும் கேக்குறீங்க. நீங்க கரெக்டா பதில் நேற்று ஈவெண்ட் சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லிட்டேனே, அது தெரியல. அதுவா ஆண்டவனுடைய ஏங்க இவர் தான் கீழே சின்ன சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்க எல்லாம் போய் 10 ரூபா சாக்லேட்டா வாங்கி கொடுத்து என்ன எல்லார்ட்டையும் போய் தளபதி சொல்லுங்க, அங்க தளபதியின் போஸ்டருக்கு பக்கத்துல இவர் வந்து அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுத்து போய் ஒட்டிங்களாம். ஆமா, இந்த எல்லாத்தையும் ஒட்டி இது ஆரம்பிச்சது சஞ்சித் தான் கேட்கணும். இதுதான் ரீசன். நீங்க வந்து எல்லாரையுமே வந்து ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லையா? ராகிங் என்னதான் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்க போய் பண்ணேன். ஓகே, இன்னொரு கேள்வினா, நீங்க இப்போ தேர்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க செஷன்ல தான் ஒரு சாங்கே ஒன்னு கிரியேட் ஆகும், அது நல்லா இம்பாக்டாவும் இருந்தது அந்த சாங். அது அந்த சாங்கை பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் பத்தி 2 வார்த்தை. மியூசிக் டைரக்டர் பத்தி கண்டிப்பா நான் சொல்லணும். முகிலன் ப்ரோ வந்து அவருடைய மியூசிக் டோன் தான் என்னுடைய ஃபோன் ரிங் டோனாவே வச்சிருக்கோம், நானே ஒன்றுமே வச்சிருக்கோம். ஓகே ஓகே, எங்களுக்கு ரொம்ப வைபா இருக்கு அவருடைய மியூசிக்கு. நிறைய நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கேன், ஆனால் இது வந்து வேற வைப்புல இருக்கு. மியூசிக்கும் சரி, அந்த கதையில நல்லா ஒத்து போகுது. எனக்கு அப்புறம் இவனுடைய என்ட்ரியும் இவனுக்கு அப்புறம் வர கிளைமேக்ஸும் கரெக்டா ஒத்து போயிருது, நல்லா இருக்கு மியூசிக். இப்போ அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்ல முகிலன் போற மியூசிக் வந்து கதைக்கு நல்லா ஒத்து போகுது இருக்காரு. ரெஸ்பான்ஸ் ஷூட்டிங்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி மதன கோபாலோடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் தமிழ்ல பேசுறது, தமிழ்ல டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ரெஸ்பானோட ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, மதன கோபால் யூடியூப் சேனல்ல. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அண்ட் 4th எபிசோட் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் 3 பார்த்தாலே 4th எபிசோட் எப்படா வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி August 22 தியேட்டர் இருக்காங்க. August 22 தியேட்டர்ல மறந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நம்ம தளபதி DK எல்லாரையும் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க.
அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கலாம். டேய், பட் டேய், இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சொன்னாலே வந்திருப்பாங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாக்கணுமா அப்படின்னு வராம போயிட்டு என்ன பண்றது? இருந்தாலும் மதன கோபால்ன்ற ஒரு தங்க தளபதிக்காக, கண்டிப்பா. தங்க தேருக்காக ஏங்க அவரு தாங்க எல்லாமே, எங்க அண்ணன் தாங்க எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாரும் காசு கொடுத்து கூட்டு வந்துருக்கீங்க ப்ரோ, பேர் சொன்னா எல்லாம் துள்ளணும் அப்படின்னு. அதானே ஓகே நம்ம பேசுவோம். அதுதான். தங்கம் வா தங்கம். அப்பா சொல்லுப்பா. தளபதி அண்ணாக்காக அவரோட ஃபேன் ஒருத்தர் கொடுத்து விட்டாரு, இதை படிச்சு பாருங்க. அப்படியே வீடியோவில் எல்லாரும் எங்க அண்ணனுக்கு மயக்க வைங்க முதல்ல. என்னடா எல்லாம் இப்ப இது வீடியோ ஜிபி மூச்சு வீடியோ மாதிரி போகுதுல. வாழ்க்கை எப்படி போகிறது, நாசமா போகுது. செத்த பிள்ளை இப்படி அனுப்பினா வாழ்க்கை வேற மாதிரி போகுதுல. இருங்க படிப்போம். தங்கமே தளபதி, கௌரி சங்கர், என் இதயமே நீங்க தான், என் மனமே நீங்க தான், என் குணமே நீங்களாவா, என் புருஷனே நீங்க தானா? சாரி மக்களே, பர்ஸ்ல இருக்க பணமே நீங்க தான், நானே நீங்க தான். எனக்கு ஒரு கேள்வி, நானே நீங்க தான். அதுக்கு ஒரு கேள்வினா பேர்க்கலாம். அது எதுக்கு இவ்வளவு தேவை? இந்த ஸ்லாங் நம்ம எங்க கேட்ட மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்நேரம் மக்களே நிமிஷம் கமெண்ட்ஸ்ல போட்டுருப்பாங்க, ஐயோ நீ தானே அப்படிங்கிற. வாழ்க்கை நிகழ்வு சொல்லுங்க வித் லவ். என்னது சகிலாவா? சகிலா யாருண்ணே சகிலா? இல்ல நான் கூட உண்மையுமே நான் ஏதோ நம்ம டேரக்டர் தான் நினைச்சேன். அவர் கையெழுத்துமே வந்து வேற மாதிரி. அவரு நம்ம எல்லாம் நம்ம கலர் கிரேடிங் பண்ணும்போது இவர் கலர் கிரேடிங்கே பண்ணாம ஃபுல்லா ப்ளூ கலர்லயே படம் பண்றாரு போல எல்லாம். இல்ல அவர் பாருங்க, உங்களுக்கு கவிதையே இல்ல அந்த காமெடி அவங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஆக்சுவலி புளியா சொல்லி போட்டுதான். ஆமா, சகிலாவோட தம்பி தான் இவரு. சகிலா அனுப்பியிருக்காங்க. உங்க அக்கா அனுப்பிச்சாடா, இந்த வாட்டி லெட்டர் எடுத்து வந்தீங்க, அடுத்த வாட்டி அக்காவே கூட்டாங்க. டேய் அவன் தம்பிடா, அவன மாமா வேலை பார்க்க. சகிலான வாழ்க்கை நிகழ்வு சொல்லுங்க அப்படின்னு சகிலாக்கா கேட்டிருக்காங்க. சகிலாக்கா திஸ் இஸ் ஃபார் யூ. சகிலா அவங்களுக்கு அவங்க வீட்டில் கரண்ட் அடிக்கடி கட் ஆகும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அவங்க திகிலா நிகழ்வு சொல்ல சொன்னாங்க. நீங்க விட்டு போறதெல்லாம் சொல்லுங்க. வீட்டுல கரண்ட் கட் ஆகுது, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து, அதெல்லாம் அவங்க கேட்கல. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஓகே ஹாப்பியா இருக்கட்டும். ஐயா அவர் டிகேனே, உங்க லைஃப்ல ஒரு திகில் நிகழ்வு சொல்லுங்க. என் லைஃப்ல திகில், என் லைஃப்ல கண்டிப்பா நிறைய திகிலான மூமெண்ட்ஸ் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போனேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகேவா, நான் வாங்கிட்டு போனேன். அது வந்து கரெக்டாக அமாவாசை டைம் அது. ஓகேவா, நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த அந்த கவர்ச்சி இருக்கும் இல்லையா, அது பிரியாணினா கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுதான் அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. கவர்ச்சி வாசனை, அந்த ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாக வீட்டில் அடிக்கும். அந்த வீடு சின்ன வீடு தான், ஸோ ஸ்மெல் ஏரியாவுக்கே வரும், அந்த அளவுக்கு இருக்கும் அது. வாங்கிட்டு நைட்டு வந்து ஒரு முக்கியமான நபர்கிட்ட வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தேன். நீங்க நினைக்க ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நான் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்து மொட்டை மாடி யாரும் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம பேசுறது ஒன்று ஒட்டி கேட்குறான், நம்ம ஓரமாக பேசணும்னு சொல்லி நான் திரும்பிட்டு போயிட்டேன். ஒரு 1/2 hour கிட்ட நான் வந்து பேசி திரும்ப கேஷுவலாக அப்படி திரும்பும் போது அந்த ஆள் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். நான் வந்து என்ன நின்றுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் போனேன். மூமெண்ட்டே இல்லை. நான் மூக்கு நைலில் இருந்தேன். ஓகேவா, அந்த ஆள் வந்து ஏரியை பார்த்தோமா நின்றுட்டு இருந்தான். மூக்கு நைலியை பார்த்தோமா நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்படிலாம் எட்டி பார்த்தேன். அந்த ஆள் என்ன பண்றான், அது ஆளா பாத்தியா, அது ஆளான்னு கன்ஃபார்ம். ஏன்னா கருப்பா தான் இருக்குது, வெறும் ஷேடோ தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம இப்படி இந்த பக்கம் பார்த்துருப்போம், இங்கே யாரும் நம்மள இப்படிலாம் பார்த்துட்டாங்கன்னா என்னடா செய்துன்னு திரும்புவோம்ல. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தருவாங்க அப்படின்னு நினச்சா நான் வந்து இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து மூமெண்ட்டே கொடுக்கல, அப்படியே அசையாக நின்றுட்டே இருந்தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி இப்போ உனக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் தான் நின்றுருந்தேன். போயிட்டு கையெல்லாம் காமிச்சா அவங்க திரும்பவே இல்லை, அசையவே இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் கூட வெளிச்சத்தில் வந்து நமக்கு தெரியல, கண்ணு மூக்கு ஏதாவது தெரியும், எதுவுமே தெரில, ஃபுல் பிளாக்காக தான் இருந்தது எனக்கு. எனக்கு வந்து உடனே பயம் எடுத்துக்கிச்சு. நான் அந்த ஃபோன் கீழே இறங்கிட்டேன். இல்லை நான் நினச்சிட்டேன் இது பிரம்மையாக இருக்கும், ஏன்னா நடந்தவங்களுக்கு இருந்ததெல்லாம் பெயின் வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் கேட்டேன். சாப்பிடலாம் தப்பு இல்லை, அவ்வளோதான். அந்த ஹவுஸ் ஓனர் கேட்டேன், யார் நைட்டில் யார் மேலே வந்து பயம்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்களாம் யாரும் வரலையே அப்படின்ட்டாங்க. இன்னொரு திகிலான சம்பவம் என்னன்னா, அந்த வீட்டில் மொத்தமாக 2 பேர் தான், ஒரு வயசான பாட்டி தாத்தா 2 பேர் தான். அவங்க பசங்களாம் சென்னையில் இருக்காங்க, அப்பப்போ வருவாங்க. பட் ஆனால் அவங்க அந்த மொமெண்ட்டில் அங்கே இல்லை போல். ஸோ நான் நினச்சிட்டேன் ஓகே அவங்க பையனும் யாரோ தான் வந்திருக்காங்க, அதனால ஹைட்டாக இருந்துச்சு உருவம்.
இல்லை யாரும் ட்ரெயின் வந்தீங்கன்னு பயன்படுத்துனீங்க, எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் வெறும் நல்ல மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னதுக்கும், நாங்கள் யாருமே வரலப்பா, நாங்கள் வயசானவங்க, மேலே ஏற முடியாது, நாங்கள் படி ஏறி வரமாட்டோம், எங்கள் பசங்க தான் வருவாங்க, இங்கே சென்னையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஒரு 2-3 நாள் எனக்கு செம்மையாக காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதில்ல. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு அந்த வீட்டில். ஸோ அதனால் நான் அந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்த இடத்துக்கு. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த திகிலான சம்பவம். இப்போ என்னோட கதை சொல்றேன். ஓகே. நான் வந்து இங்க கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? என் காலேஜ்ல வந்து இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல வந்து நிறைய கதை தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல வந்து சுடுகாட்டுக்கு தான் கட்டிக்கிறாங்க. இங்க நேத்து போனது அந்த மாதிரி எல்லாருமே. பட் ஆனா சீரியஸா கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் பின்னாடியே தான் சுடுகாடு இருக்கு. நிஜமாவே இருக்கு. நாங்களாம் போயிட்டு வந்திருக்கோம். ஓகே, நைட் ஷோ படம் பார்க்கலாம் போயிட்டு வரோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து எங்கள் காலேஜ் கல்ச்சரல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஃபுல்லாக அது பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கம் தான். நாங்கள் எல்லாரும் வந்து பையனை கூட்டு போயிருப்போம் நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஷோ கல்ச்சரல்ஸ் இருக்குல்ல, அது சொல்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ராக்டிஸ்க்காக எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராக்டிஸ் வந்து ஒரு 1 மணி 1:30 மணி வரைக்கும் போயிடுச்சு அன்றைக்கி. சரி போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போனோம். போகும்போது பார்த்தா ஒரு எங்கள் மெஸ் இருக்கும். மெஸ்ஸால் வெளியில் வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரீட் கம்பம் இருக்கும். அந்த கம்பத்துக்கு கீழே ஒரு உருவம் 1:30 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கருப்பு உருவம் லைட்டு கீழே நிற்குது. நாங்கள் ஒருவேளை யாரோட நிழலா இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப நேரம் அந்த உருவம் அங்கேயே தான் நிற்குது. அங்கேயே நிற்குது. திடீர்னு பார்த்தா எங்கள் அந்த மெஸ்ஸுக்கு பின்னாடியே ஒரு முனியப்ப கோயில் இருக்கும். அந்த கோயில்ல இருந்து டிங் 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 மணி அடிக்குது. திடீர்னு நீங்க டக்கு கீழே குளிச்சு பார்த்து தட்டி போட்டு இல்லையா? ஏங்க தொடர் நடிக்கிச்சுங்க. அதான் நிஜமாலே அங்க அந்த உருவம் சவுண்டா கேக்குது. கேட்டுட்டு நாங்கெல்லாம் பண்ண போனோம், ஃபோனில் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலைல வாட்ச்மேன்கிட்ட காட்டுறோம். வாட்ச்மேன் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க என்ன வேற ஏதாவது பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ பார்த்தே இல்லைன்ட்டு. ஆமா, ஃபோட்டோல ஃபுல் ஜூம் பண்ணி பார்த்தாலும் சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஒரு கருப்பு உருவம் மட்டும் தான் தெரியுது. அந்த மணி அடிக்க சவுண்ட் அந்த கருப்பு உருவம் தான். ஃபோட்டோல மணி அடிக்கிற அப்பனா கன்ஃபார்ம் யாரும் சட்டி போடாம போய் நடந்துறீங்க வாட்ச்மேன் முன்னாடி. அதெல்லாம் சவுண்ட் இல்லைங்க, அது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாரும் அடுத்த நாள் ப்ராக்டிஸ்ல இருந்து பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பக்திகரமும் டேங் 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 அந்த மாதிரி நின்றோம் நாங்க எல்லாரும் போய். அதுலயும் மணி எனக்கு தெரிஞ்சு இது திகிலான சம்பவம் யாருக்கும் ஃபீல் ஆயிருக்காது. எல்லாம் காமெடியா தான் போயிட்டு இருந்துருக்கு. எங்க திகிலா சொல்ல விட்டீங்க? ஒன்ன யாரா மணி ஆட்ட சொன்னா அந்த இடத்துல போயிட்டு டைம். அடுத்த நாள் வந்து தீபாவளி பண்டிகை. இது வேண்டாம். தீபாவளி பண்டிகை டைம்ல வீட்டில் எல்லாம் நான்வெஜ் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன். யார் படத்துக்கு போயிருப்பீங்க? நம்ம தளபதி படம் சர்கார். தளபதி படம் சர்கார் படத்துக்கு போயிட்டு வந்தேன். சக்கிலா படம் நினைச்சிருப்பேன். தளபதி படம் சக்கிலா படம் இது தளபதி படம். சர்கார் படம் போனீங்க? சர்கார் படம் போயிட்டு வீட்டுக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சார் தூங்குறாரு. சார் ஹலோ, அது 9 மணிக்கணும் ஒரு இன்டர்வல். ஏன்னா தம்பி தூங்கிட்டாப்ல, எழுப்பி விட்டு நாங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். வாங்கினேன் நைட்டு. ஆக்சுவலாக நான் தூங்கலை, பட் இருந்தாலும் போட்டோம். ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த வீடு வந்து வாடகை வீட்டில் எங்கள் பெரிய அண்ணன் அக்கா இவங்களாம் இருந்தாங்க. அங்கே நாங்கள் தீபாவளி பண்டிகைக்கோசரம் அங்கே போயிருந்தோம். அப்போது நைட் எல்லாம் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டு ஹாலில் எல்லோரும் படுத்திருந்தாங்க. நான் ரூமில் மட்டும் தனியாக படுத்திருந்தேன். அப்போது ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஒரு 2-2:30 மணிக்கு இல்லப்பா கேட்டேன். ஏதோ டவுன் ஆன மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஒரு 2:30-3 மணிக்கு அழுகிற சவுண்டு கேட்டுது. அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. நான் அப்படியே சரி போர்வை விலைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ விளக்கும் போது இந்த லைட் எரியுதுல, அந்த லைட்டுக்கு மேலே ஸ்லாப்ல ஒரு பொண்ணு உட்காந்து இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருந்தா. அப்படி முகம் சரியா எனக்கு வந்து போக்கஸே ஆகல. உடம்பு ஃபுல்லா கிளியரா தெரியுது. உடம்பு மட்டும் தெரியுது. உடம்பு மட்டும் தெரியுது. காலு அவர் சொன்னாரா மூஞ்சி தெரியல உடம்பு மட்டும் தெரியுதுனாரா? அதான் அது மட்டும் தான் தெரிஞ்சான்னு கேட்டேன். ஆப் சாரி போட்டிருப்பாங்களா, கிராமத்து பொண்ணு மாதிரி போட்டிருந்தது. அதை போட்டு எப்படி மாலை ஏறினாங்க? இல்ல அவங்க ஆல்ரெடி உட்காந்து
பாவாடை கீழே கால் மடக்கின மாதிரி மேலே உட்காந்துருக்கு. ஆனால் அதோட 2 காலுமே இப்படி திரும்பின மாதிரி கீழே தொங்கிட்டு இருந்தது. எனக்கு டவுட் வந்து நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நின்று, டார்மா நீ எதுக்குமா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற, எதுக்கு அழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டோன்னே பேய்கிட்ட சத்தம் போட்டேன். சத்தம் போட்ட உடனே எங்க மாமா இவ்வளோ நேரம் நான் காமெடி தான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு இந்த பேய் கதை ஆரம்பிச்சிருந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் சீரியஸாக பேசுகிறேன், காமெடிக்குள்ள கண்டினியூ பண்ணாமல் வேணாம்மா. ஏன்னா ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன, நான் பொறுப்பு இல்லை, நான் ஓடி போயிடுவேன். இதோ சைக்கோ மாதிரி எங்கெங்கயோ பாக்குறான் bro அவன். என்ன சைக்கோல பண்ணாம சொல்றான், எனக்கு பயமா இருக்குடா இது பண்றதெல்லாம். இல்லை, நான் ஆக்சுவலாக உங்களுக்கே இப்போ இல்ல போலாம். கண்டினியூ பண்ணலாம் வேணாம். இல்லை, எனக்கு கண்டினியூ பண்ணலாம்னா, ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. சரி, அவர் கதையை முடிச்சுட்டோம். இப்போ வந்து இது நல்லா ஃபன்னாக போயிருக்கும் அப்படின்னு நினச்சப்போ ரொம்ப கொஞ்சம் திகிலாக போயிடுச்சு. அந்த திகில்லாம் இப்போ கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஃபுல் எபிசோடோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ கிளைமேக்ஸ் யார் ஸ்கிப் பண்ணி அவங்க பாதியாக பார்த்துட்டு போங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். நான் ஒரு ஆடியன்ஸாக ரெஸ்பாண்ட் படத்தை ஏன் தேட்டரில் வந்து பார்க்கணும், அதில் அப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, சொல்கிறீங்க? 4th எபிசோடு வந்து மதனகோபால் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காப்புல. 3rd எல்லா எபிசோடும் சேர்த்து படமாக இது பண்ணும்போது நீங்கள் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ்குள்ளேயே நீங்கள் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால் தேட்டரில் நீங்கள் வந்து பார்க்க. இவர் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பாண்ட் படத்தோட ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆகஸ்ட் 20 நீங்கள் தேட்டருக்கு வாங்க. ஹரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே கதைக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். நாமளும் அந்த தேட்டருக்கு போனதும் அந்த ஃபீலு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் பிரிட்ஜுன்னு ஒரு கேரக்டரு, நாகா கேரக்டருங்கெலாம் அப்படியே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். அதில் இவர் தான் ஹீரோ. இவர் வந்து அப்படியே சீரியஸாகவே இருப்பார், கடைசி வரைக்கும் சீரியஸாகவே இருப்பார். ஆனால் அந்த சீரியஸ்க்குள்ளே ஒரு காமெடி ஒரு வன்மம், என்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களே, ஒரு வன்மம், அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். மதனகோபால் வந்து ஒர்க் பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா தான் பெஸ்ட்டு. எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதுவும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பெஸ்ட்டு என்னை கேட்டால். இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ பற்றி சொல்லிட்டீங்க, இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அல்ல நீ படத்துலேயே இல்லை, சும்மா காலை தூக்கூடாது, அடிச்சிட்டாங்க. 2வது ஹீரோ வந்து சதீஷ். ஏன்னா அவரு பேர் தான் ஃபஸ்ட்டே ஒரு சதீஷ் அண்ட் டிகேன் தான் வரும். சதீஷ் அண்ட் தினேஷ் கண்ணன் இவர் தான் ஷோ ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கே எப்படி, அவங்க போட்ட எஃபெக்ட்ஸ் எப்படி அப்படின்றதும் சொல்லுங்கள். தினேஷ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா அவர் மெயின் ரோலே அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஒரே இதில் சொல்லணும்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்துறது அவர் தாங்க. அவர் நடிப்பை பார்த்துட்டு இப்போ நான் அவரோட ஃபேனாகவே இருக்கிறேன். அந்தளவுக்கு தேட்டரில் வாங்க, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நீங்களும் அவருக்கு ஃபேன் ஆகுவீங்க கண்டிப்பாக, நான் நம்புகிறேன். அதை விட டிகே இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அங்க ஸ்கிரீன்ல சூப்பரா மிரட்டி விட்டுருக்காரு, அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்கிறப்ப. அதையும் சொல்லிடுறேன், சதீஷும் டிகேவோடைய காம்போ வந்து வேற லெவல். படத்துல 2 பேரையுமே அந்த படத்துல மதனகோபால் சூப்பரா காட்டியிருக்காரு. நீங்க தேட்டருக்கு வாங்க, கண்டிப்பா பாருங்க. வர ஆகஸ்ட் 22 சர்வம். ஓகே காய்ஸ், ஜோக்ஸ் அபார்ட். வர ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஷரான் மீடியா கம்பெனி நடத்துற மீடியா அகாடமி, ஓகே, ஷரான் மீடியா அகாடமியில லூமிக்ஸ் தியேட்டர்ல ரெஸ்பாண்ட் படம் வந்து ஃபுல்லா லூமிக்ஸ் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேலத்துல இருக்க நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் நாங்கள் எல்லாருமே சின்னதாக கனவுகளோட இருந்து நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். நாங்கள்லாம் வந்து இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வரப்போகிறோம். எங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் உங்களோட ஆசைகளை தீர்த்துக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் பெரிய ஸ்க்ரீனில் வருவீங்க. அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக சொல்கிறேன், மதனகோபால் ஐயாவோட உழைப்பும் அந்த எபிசோட் 4ஓட சிங்கிள் ஷாட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அது ஹீரோ வந்து கடைசியாக சைன் ஆஃப் பண்ணுவார். இப்போ ரெஸ்பாண்ட் படம் நீங்கள் உண்மையுமே அந்த ரெஸ்பாண்டோட ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆகஸ்ட் 22 ஷரான் மீடியா அகாடமியில் ரிலீஸ் ஆகிற நம்மளோட படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ தம்பி சொன்ன மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து படம் நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், டேரக்டர் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், சாங் எழுதணும், லிரிசிஸ்ட் ஆகணும், மியூசிக் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கனவுகளோட இருக்கீங்க. சினிமா பிறந்த ஊரே சேலம் தான். சேலம்ல வந்து எங்களை மாதிரி நிறைய யங் பீப்புள்ஸ் இருக்கீங்க, சினிமா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க. 4th எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்திருக்காரு. நியர்லி 20 மினிட்ஸ் வரும், அது ஃபுல்லாகவே சிங்கிள் ஷார்ட்டாக வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து வியக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம்.
என்னடா இப்படி எடுத்துருக்காங்க நீங்க கண்டிப்பா சொல்லவே மாட்டீங்க. என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படி சொல்லணும். அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா சொல்வீங்க. ஸோ அதுக்காக நீங்க கண்டிப்பா தேட்டர் வரணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த மஞ்சள் சட்டை அழகா இருக்கான்னு போட்டு நீ அழகு குஞ்சுதான்டா. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 22 படம் ரிலீஸ் ஆகுது. புக் மை ஷோல டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. அந்த டிக்கெட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த தேட்டரோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம். இறுதியாக ஒரு பாடல் பாடி முடிச்சிருவோமா? பாடுங்க. என்ன இது எம்மா சாங் சொன்னீங்களே மக்களே. ஸோ ஷோ முடிய போது லாஸ்ட்டாக வந்து ஒருத்தருக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும். அது என்னன்னா, நம்ம ஹோஸ்ட் ரோஹித் வந்து ரீசெண்டாக காதல செருப்படி வாங்கியுள்ள காரணத்தினால் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, சாரி லவ் சொன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாடல் பாடி டெடிகேட் பண்றாரு. கமான் மை டியூட், பாடுங்க. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, பாடுங்க பிரதர். நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ள ஒன்ன வச்சேனே, என் கண்ண புள்ளி போனாலே, புல்லாங்குழல கையில் தந்தாலே, என் மூச்சு காற்றை வாங்கி போனா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, எம்மாடி நாம் பாதி சேர்ந்து போட்டா சிவதாசி, அர்ச்சமாவ அறுப்போமா துணிய தோப்போமா, போமா வந்து பாவோமா, எம்மா 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 எம்மம்மா, என்ன சுத்துது ஜோரா, என்ன மேல கீழே காட்டுது ஜோரா, முதல் நாள் உச்சத்தில் இருந்த நான் பொத்துன்னு விழுந்த ஒரு மீனை போல தரையில் நினைச்சேன், யாரோ கூட வருவா யாரோ பாதியில் போவா, அது யாரு நம்ம கையில் இல்லையே, தந்த ஒருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. இப்ப நானும் நடிட்டுமா சூர்யா அதுல அடிப்பார்ல ஒருத்தர, என்ன தெரியல கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவர் வந்து அந்த கொக்கைன் இழுப்பாரு, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா போக்கிரி படத்துல வையாபுரி டீ உரி வரல.